ட்ரிபிளிங்கோவின் யூடியூப் சேனல் அண்ட் இது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ரியாக்ஷன். ஸோ கையெல்லாம் பயங்கரமா சுத்துது. சரி, திடீர்னு பார்த்தீங்கன்னா 2-3 நாள் முன்னுக்கு ஜனநாயகன் ஒரு பாட்டு வெளியாக்கிட்டாங்க. நம்ம தான் ரியாக்ட் பண்ணல, கீழே திருப்பியும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம். இதே வேலையா போச்சு நமக்கு. இல்ல நம்ம வந்து அவங்களும் புரிஞ்சுக்கணும், நமக்கும் சில வேலைகள் இருக்கு. ஸோ இப்பதான் ஃப்ரீயா இருந்தோம், அதனால நம்ம வந்து தளபதி வீடியோவோ இல்ல மத்த ஆக்டர்ஸ் வீடியோவோ யாரா இருந்தாலும் நம்ம வந்து நம்மளோட ஸ்கெடியூலை பத்தி தான் தெரியுமா ரியாக்ட் பண்ண முடியும். ஆமாங்க. சரி, பாட்டு வந்திருக்கு. அடியே என் பூந்தேனேவா என்னமோ பாட்டு வந்திருக்கு. பூந்தேனே தெரியல, இது வரைக்கும் நம்ம கேட்கல. ஈவன் ஆடியோ லான்ச்ல கூட இந்த பாட்டுல இருக்கவே இல்லை நினைச்சிட்டு இருந்தோம். பாட்டுல அவ்வளவு நினைச்சு திரும்பி ஏன்னா எக்ஸ்ட்ராவா அவங்க பாடுனது ராவணம் அவன்டா, அதுதான் வந்து அங்க வந்து ஆபீஷியலா பாடுனாங்க. நாங்க கேட்டோம், ஆனா எக்ஸ்ட்ராவா ஒரு பாட்டு வந்திருக்கு, என்னன்னு தெரியல. சோ இது மேபி ஒரு அப்பா மகளுக்கான பாட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். சோ 4 பாட்டு வந்துருச்சு இல்லையா இது வரைக்கும் ஜனநாயகன்ல இருந்து. இது 5வது பாட்டா? சரி, முதல்ல கேட்டலாமே. ஓகே, லெட்ஸ் கோ. பாட்டு ரொம்ப மெலோடியா இருக்கும் போல இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணல, திடீர்னு வருதுங்க. கண்ணீரில் பாட ஓனியா போக சொன்னாலும் நீத்தியா மாறி நின்னாலும் வேக மாட்ட என் காலம் தூங்க சொன்னாலும் தூங்க மாட்ட கண்ணின் மணி காத்திருப்பவா அவ்வளவுதானா? Very nice, very nice, very nice. Honorable Chief Minister of Tamil Nadu C. Joseph Vijay. வாழ்க்கையில யாருமே இந்த சம்பவத்தை நினைச்சு விட பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சம்பவம் ஒரே படத்துக்கு 2 தடவை பேரு மாதிரி இருக்கு. தளபதி விஜய் டு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய்னு. யப்பா இனி எந்த ஜென்மத்துக்கும் எவனாலையும் வாயே திறக்க முடியாது, பண்ண முடியாதுங்க. அந்த அளவுக்கு நான் திமிரல மமதில சொல்றேன், எப்பனா வரவே முடியாது. அவ்வளவுதான், எங்க அண்ணன் தான். அவ்வளவுதான். பாட்டு ஸ்லோவா இருந்தாலும் நாங்க பாட்டு முடிஞ்சு எவ்வளவு வைபா இருக்கும் பாருங்க. அந்த தளபதி கட்சியில சொல்றாங்களே, எங்க அண்ணன் போல யாரு காட்டு, அந்த மாதிரி தான் இருக்கு. எங்க அண்ணன் மாதிரி யாராலும் வர முடியாது. இல்ல, ஒரு சக்சஸ்னா இப்படிதான் இருக்கணும். 1ஆம் மாசம், அதாவது 12ஆம் மாசம் எங்க ஊருக்கு வந்தாரு, மலேசியாவுக்கு வந்தாரு, தளபதி விஜயா வந்தாரு. அப்ப இன்னும் எதுவுமே நடக்கல, எலெக்ஷன் நடக்கல, ஒன்றும் நடக்கல. ஆனா இப்ப வந்து தமிழ்நாட்டுக்கு சிஎம்மா இருக்காரு பாருங்க. ஒரு 6 மாசத்துல மாறி போச்சுங்க. உண்மையான ஜனநாயகன் ஆயிட்டாரு அவருங்க. படத்துக்கு பேர் மட்டும் இல்லைங்க, உண்மையான ஜனநாயகன் அவரு தான். பாட்டு சூப்பரா இருந்துச்சுங்க. தெரிஞ்சு ரொம்ப இமோஷனல் சீன்ல வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. இந்த லீக் வெர்ஷன் பாக்குற கைங்க நாங்க கிடையாது, எல்லாமே FTFSல பார்க்க போறோம். அதுவும் 23ஆம் தேதி ஜூலை மாசம் பார்க்க போறோம். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவா இல்லனாலும் ஃபர்ஸ்ட் டே ஷோவாது போய் பாத்துறோம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறோம். அவ்வளவுதான். டிக்கெட் வாங்கியாச்சுல, டிக்கெட் வாங்குறோம். மமதியா பேச கூடாது, அதான் அடக்கி வச்சேன். வாங்குறோம், அவ்வளவுதான். சரியா, நம்ம போய் பாக்குறோம். பாட்டும் சூப்பரா இருக்கு. அநேகமா இதுதான் அண்ணனோட கடைசி பாட்டு. இதுக்கு மேல ஆமா உண்மைதான், பாட்டு தான் கடைசி பாட்டுன்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன தெரியுமா, கட்சி பாட்டு எல்லாம் வருங்க, அதுக்கு நாங்க வைப் பண்ணுவோம். பாட்டு இருக்கட்டும், நம்ம படத்துல
இதுக்கு மேல அண்ணனும் ஆஃபிஷியலா ரிட்டையர் ஆயிட்டாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்னாரு அண்ணன் எப்படியும் தோத்துட்டா திரும்பி படம் நடிக்க வருவாருன்னு. இது இப்போ வந்து கண்டிப்பா சான்ஸே இல்லை. டைட்டிலே சிஎம் ஆஃப் தமிழ்நாடுன்னு போட்டாங்க. ஸோ ஆஃபிஷியலா அண்ணன் வந்து ரிட்டையர்ட் ஃப்ரம் சினிமா அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் பரவாயில்ல, சைல்ட்ஹுட்ல எல்லாம் ஃபுல்லா இருந்தாரு. இப்போ வந்து தமிழ்நாட்டுக்காக அவர் வந்து உழைக்கிறாருங்க. நீங்களாம் இருக்கீங்க ரொம்ப பாசமா அவரை நல்லா பார்த்து இன்னும் நல்லா வளர்த்து விடுங்க. நாங்க இங்க வெளிநாட்டுல இருந்து நாங்க அப்பப்ப டெய்லி அவர் சிஎம் ஆஃப் தமிழ்நாடுல ரசிக்கிட்டு தான் இருக்கோம். சிஎம்ஓ தமிழ்நாடு இன்ஸ்டாகிராம்ல டெய்லி எங்க அண்ணனை ரசிக்கிட்டு இருக்கோம். படம் வந்தா கூட 6 மாசத்துக்கு ஒரு தடவை பாக்குற ஆளு இப்ப டெய்லி எங்க அண்ணனை பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். பார்த்தா மெரத்தான் ஓடுறாரு, பஸ்ல போறாரு, திடீர்னு பார்த்தா போட்டோ வருது, திடீர்னு பார்த்தா யாரோ வெள்ளக்காரர் நிக்கிறாரு, கார் எடுத்து இப்படி பூட்டிக்கிட்டு இருக்காரு. கார் சோ நாங்க ஹாப்பி தாங்க, நாங்க டெய்லி பாக்குறோம். ரொம்ப சந்தோஷம். அடுத்த பாட்டு வந்தா கட்சி பாட்டு தான் நாங்க ரியாக்ட் பண்ணுவோம். சோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது பக்கத்துல பெல் சிம்பல் இருக்கும், அதை மறக்காம தட்டிடுங்க. இது உங்கள் பச்சை புலிகள்.